நம்ம எல்லாருக்குமே நேஷனல் சயின்ஸ் டே தெரியும்ல, February 28 தானே. அன்னைக்கு நடந்த ஈவெண்ட்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னார். 2029 வரும்போது இந்த உலக அளவில் சயின்டிபிக் பப்ளிகேஷன்ஸ்ல மீனிங் புரியுதா, சயின்ஸ் சம்பந்தப்பட்ட PhD ஸ்காலர்ஸ்லாம் பேப்பர் எழுதுவாங்கல்ல, ரிசர்ச் பேப்பர். எக்ஸாம்பிள் சொல்றேன், ரிசர்ச் ஒர்க் பண்ணி பேப்பரை பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல. அமெரிக்காவை விட 2029 இந்தியா அதிகமான சயின்ஸ் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணும். விச் மீன்ஸ் இந்தியாவில் அதிகமான ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சயின்ஸ் அண்ட் டெக் மினிஸ்டர் பேசினார். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், கரெக்டாக தெரியல, BSc ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா தெரியல, லோக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ். உங்க காலேஜ் லேப் எப்படிமா இருக்கும் அப்படி கேட்டிருக்கேன். எங்க காலேஜ்ல லேப் கூட்டும் போனதே இல்லை, லேபே இல்லைன்னு சொன்னாங்க. கம்பேர் பண்ண முடியுதா? ஸோ நம்ம ஊர் லோக்கல் பொண்ணு எங்க இருக்கு, மினிஸ்டர் சொல்ற பாயிண்ட் எங்க இருக்கு? ரியாலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்ல. இந்த ஸ்பீச், இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் பேசின ஸ்பீச்சை இந்த கேர்ள் பார்த்துருந்தாங்கன்னா என்ன யோசிச்சிருப்பாங்க? சரி, ரியலாவே நிறைய கவர்மெண்ட் காலேஜ்ல எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது. எக்யூப்மெண்ட்ஸே இல்லைன்னா தமிழ்நாட்டில் அண்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரிசர்ச்க்கான கல்ச்சரே கிடையாது. ஒரு காலேஜ்ல ரிசர்ச் கல்ச்சரே இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சயின்டிஃபிக் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? பேட்ரியாட்டிக்கா பேசுறது வேற, ரியாலிட்டி வேற. இதை பத்தி தான் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல் ஹெட்டிங் படிங்களேன். த இஷ்யூஸ் அபவுட் தி குவாலிட்டி ஆஃப் தி இந்தியாஸ் பப்ளிகேஷன். ஒன்றும் ரிசர்ச்சே பண்றது இல்லை, ரிசர்ச் நீ பண்ணா அந்த பேப்பர் இல்லை, குவாலிட்டியாகவும் இல்லை. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங். உங்களுக்கு நான் யாரு ஃபர்ஸ்ட் முக்கியமான ஆளு UPSC ஆஸ்பிரன்ஸ். ஏன்னா நீங்க ஒர்க் பண்ண போறீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, அங்கே கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும். அப்போ அந்த காலேஜ்ல சயின்ஸ் லேப் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் 2029 மினிஸ்டர் பேசினார்ல, அந்த டார்கெட்டுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறது முக்கியம். ஸோ ஃபேக்ட் தெரிஞ்சிச்சு, நிறைய காலேஜில் லேப் இல்லை, லேப் ஒர்க் பண்றது இல்ல, ரிசர்ச் கல்ச்சர் இல்லைன்னு. இந்த கமெண்ட்டை, இந்த ஒப்பீனியனை ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் மினிஸ்டர் சொன்னதை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மினிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ்ல, அதாவது குவான்டிட்டி. ஒரு வருஷத்துக்கு சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்றதுல நம்பர்ல, குவான்டிட்டியில அமெரிக்காவை விட அதிகமாக பப்ளிஷ் பண்ணுவோம் 2029. இதுதான் ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ 2029 அதிகமாக்கணும். இப்போ ஸ்டேட்டஸ் என்ன? இந்த நம்பர் பார்க்கலாம். இந்த நம்பர் தெரியுதுல? எஸ். இப்போ டாப்ல இருக்கிறது யாரு? சைனா. 8,98,949 பப்ளிகேஷன்ஸ் 1 இயருக்கு. USA அதில் பாதி 4 lakh, இந்தியா அதில் பாதி 2 lakhs. இந்த இடத்துக்கு வரணும் 2029. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது குவான்டிட்டி ஆஃப் பேப்பர்ஸ். நிறைய பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய திங்க் பண்ணி ரிசர்ச் ஒர்க் பண்ணணும். அண்ட் இந்த டேட்டா இன்னொரு பாயிண்ட் சொல்லுதுல, குளோபல் லெவல்ல நம்ம எந்த ரேங்க்ல இருக்கோம்? நம்ம 3rd ரேங்க்ல இருக்கோம் குவான்டிட்டி வைஸ். அதுக்கு என்ன ரீசன்? பாப்புலேஷன் வச்சுக்கலாம். சைனா, இந்தியா பாப்புலேஷன் அதிகம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் வரும்போது குவான்டிட்டி வச்சு ரேங்க் பண்ணக்கூடாது, குவாலிட்டி வச்சு தான் ரேங்க் பண்ணணும். மீனிங் முடிச்சா எல்லா சயின்டிஃபிக் பேப்பர்ஸோட மெயின் எய்ம் என்ன? புதுசாக சொல்றது. கரெக்டா? அப்போ 1000 பேப்பர் பப்ளிஷ் பண்றது விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாலும் வர்த்தா பண்ணணும். வாட் இஸ் வர்த்து? ஒரே ஒரு சயின்டிஃபிக் பேப்பர், ஒரு ஐடியா, ஒரு பெரிய இன்னோவேஷனை உருவாக்கி உலகத்தை மாற்றணும். லாஜிக் புரியுதுல? இப்போ ஏன்னு வருதுன்னா அது ராஜன் என்ன? ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் தான். அவன் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாலும் உலகத்தை மாற்றுற மாதிரி உலகத்துக்கு தேவையான ஒரு இன்னோவேஷனை உருவாக்கணும். குவாலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட் பப்ளிஷ் பண்ற ஒரு பேப்பர் பயங்கர குவாலிட்டியா இருக்கணும்னா அது ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட் என்ன? அவனுக்கு ரிசர்ச்சுக்கான ஸ்பேஸ் தரணும். அதுக்கு என்ன முக்கியம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம். அதாவது R&D முக்கியம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு முதல்ல காசு அலோகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரேல் 6% ஆஃப் தி GDP இஸ் கிவிங் டு R&D, ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு காசு தருது. மீனிங் புரிச்சா? ஒரு கண்ட்ரி தன்னோட இன்கம்ல வருஷம் கிடைக்கிற இன்கம்ல எவ்வளவு காசு சயின்ஸ்க்கு அலோகேட் பண்ணுது? R&Dக்கு மட்டும், ரிசர்ச்சுக்கு மட்டும். இஸ்ரேல் 6%, சவுத் கொரியா 4.9%, சைனா 2.4%, USA 3.46%. சி ஃபர்ஸ்ட் இஸ்ரேல், சவுத் கொரியா, USA, ஜெர்மனி, சைனா, அந்த ஃபுல் டேட்டா வந்து நோட்ஸ்ல இருக்கு. ஓகே, இந்தியா 0.67%. ஸோ இந்த பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கிட்டு 2029 ட்ரீம்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய கனவு. யோசிக்க முடியுதா? நம்ம கனவு என்ன? விக்சித் பாரதா. 2047 இந்தியா இருக்கணும், டெவலப்டு கண்ட்ரியா மாறணும். அது எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? டெக்னாலஜி தானே, சயின்ஸ் டெக்னாலஜி. பட் டெவலப்டு கண்ட்ரியா மாறணும் ஆசைப்படுற ஒரு கண்ட்ரி இன்னும் 1% கூட R&Dல செலவு பண்ணல. அப்ப R&Dயை நீங்க டெவலப் பண்ணலன்னா பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும்ல. இந்தியாவுடைய CNCA ஸ்கோர் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றாங்கன்னா அது எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு, அந்த குவாலிட்டி செக் பண்ற ஸ்கோர். குவாலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஒவ்வொரு ரிசர்ச்சோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. அதோட ஸ்கோர், இந்தியாவோட ஸ்கோர் 0.87, சைனா 1.12, USA 1.25. யோசிக்க முடியுதா? சைனா வந்து பேப்பர்ல குவான்டிட்டி அதிகம், பட் குவாலிட்டி கம்மி. யாரோட? USA விட. இந்தியா 0.8 தான் இருக்கு. சில பேருக்கு தோணும் பரவாயில்ல 0.8 1.2 பெரிய டிஃபரன்ஸ்ல தோணும். பட் இது லாங் டிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பப்ளிகேஷன் குவாலிட்டி, குவான்டிட்டி கிடையாது. குவான்டிட்டில நம்ம 3rd ரேங்க். ஓகே, நிறைய பப்ளிஷ் பண்றோம். அந்த பப்ளிகேஷனோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 30 கண்ட்ரீஸ் இந்தியாவோட ரேங்க் 28. அண்ட் மினிஸ்டர் இன்னொரு பாயிண்ட் சொன்னார், நீங்க உலகத்தோட ஒரு 2%, டாப் 2% சயின்டிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 2%க்குள்ள இந்தியாவோட சயின்டிஸ்ட் 5,000 மேல இருப்பாங்க. 5,351 இந்தியன் சயின்டிஸ்ட் வேர் பிரசன்ட் இன் தி டாப் 2% ஆஃப் தி குளோபல் சயின்டிஸ்ட். இது மினிஸ்டர் சொன்ன பாயிண்ட். பட் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. உலகத்திலே பெஸ்ட் சயின்டிஸ்ட் யாருன்னு லிஸ்ட் போடுவாங்கல்ல, அதுல இந்தியாவோட சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் பேர் எப்போ வருதுன்னா 163வது இடத்துல தான் இந்தியாவோட பேர் ஆரம்பிக்குது. நம்ம ஏசியாவில் இருக்கிற ஜப்பான் இவங்களோட டாப் ரேங்க் 79th வந்துடுறாங்க. ஜெர்மனி 6வது ரேங்க். இப்படி புரிச்சா? ஒரு 100 பேர் எடுத்தாங்கன்னா அது 6வது பேர் யாரோட பேர் இருக்கு? ஜெர்மனியோட தான் இருக்கு. ஜெர்மனியோட சயின்டிஸ்ட் பேர். இப்போ டாப் 100ல கூட இந்தியன் சயின்டிஸ்ட் பேர் வரலன்னா
வாட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் பேப்பர். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஜஸ்ட் ரைட்டிங் தி சயின்டிஃபிக் பேப்பர், ஒரு பேப்பர் எழுதிட்டா மட்டும் உனக்கு குளோபல் லெவல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்காது. ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க. ஹெச் இண்டெக்ஸ், சிம்பிளா சொல்லணும்னா ஹிர்ஷ் இண்டெக்ஸ். என்ன மீனிங்? எத்தனை பேர் நீ எழுதின பேப்பரை கோட் பண்ணி பேசுறாங்க. சைட்டேஷன் அதான முக்கியம். உன்னோட ஒர்க்கை எல்லாருமே கோட் பண்ணி பேசுறாங்களா, எழுதுறாங்களா செக் பண்ணணும். அப்படி நிறைய பேர் எழுதிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? உன்னோட பேப்பர் ஒர்க் இருக்கு, இம்பாக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் ஹெச் இண்டெக்ஸ்? எத்தனை பேர் உன் பேப்பர்ல இருக்கிற விஷயத்தை சைட் பண்ணிருக்காங்க. சைட்டேஷன் முக்கியம். ரெண்டாவது இம்பாக்ட் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல இந்தியாவோட குவாலிட்டி என்னன்னு பார்த்தாச்சு, ஓகேவா? பட் நம்ம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்குறோம். சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸ்லாம் என்ன, எதை லேர்ன் பண்ணிக்கிட்டா நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஹெச் இண்டெக்ஸ் ஓகே. வாட் இஸ் இம்பாக்ட் ஃபேக்டர்? உன்னோட ஒர்க் உன்னோட பேப்பர் உலகத்தோட டாப் ஜேர்னல், அகாடமிக் ஜேர்னல்ல வந்திருக்கா அப்படின்னு புரிச்சா? ஜேர்னல் தெரியல உங்களுக்கு, மேகசின் தெரியும். மேகசின்றது எல்லாரும் படிக்கிறது, ஜேர்னல்ன்றது அகாடமிஷியன்ஸ் படிக்கிறது. இப்போ குளோபல் லெவல்ல டாப் ஜேர்னல்ல உன் பேப்பர் வந்திருக்கா அப்படின்னு புரிச்சா? நீ பண்ண ஒர்க் பயங்கரம். என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தோட டாப் ஜேர்னல்ல ஆர்டிகல் வரும். என்ன ரீசன்? அது இம்பாக்ட் பண்ண வேண்டியது அதிகம். இம்பாக்ட் ஃபேக்டர். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இந்தியாவோட ஃபேவரட் சப்ஜெக்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ குளோபல் லெவலில் டாப் ஜேர்னல் கெமிஸ்ட்ரியில் அங்வான்டி கெமி, இது ஒரு ஜேர்னல். ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி, இது ஒரு ஜேர்னல். கெமிக்கல் கம்யூனிகேஷன், இந்த 3 தான் டாப் 3 ஜேர்னல்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. 2017 இருந்து 2024 எத்தனை வருஷம் இருக்கு? ஒரு 7 வருஷம் வச்சுக்கலாம். இந்த கடைசி 7 வருஷத்துல இந்த டாப் மேகசின்ல இந்தியாவோட பேப்பர்ஸ் 501 தான், சைனாவோடது 10,000. மீனிங் புரிச்சா? இம்பாக்ட் ஃபேக்டர் ரொம்ப அதிகமா இருக்கு. JSCSல 305 பேப்பர் தான், கெமிக்கல் கம்யூனிகேஷன்ல 1347. மீனிங் புரியுதா? ஜேர்னலோட குவாலிட்டி கம்மியாக ரேங்க் குறைய நம்பர் என்ன ஆகுது? இந்தியன்ஸோட ரேங்கிங் அதிகமாக இருக்குல்ல. ரொம்ப முக்கியமானது, இந்தியாவோட பெருமைன்னு சொல்ற எல்லா ஐஐடிஸ் சேர்த்தா மட்டும் இது வரைக்கும் ஒன்லி 68 பேப்பர்ஸ் தான் அந்த இடத்துக்கு போயிருக்கு, டாப் மோஸ்ட்ல போயிருக்கு. பட் சைனாவோட ஒரே ஒரு யூனிவர்சிட்டி, ஷிங்குவா யூனிவர்சிட்டி, 289 ஒரே யூனிவர்சிட்டில இருந்து 3 பேப்பர். இந்தியாவோட எல்லா ஐஐடி சேர்த்துமே 68 பேப்பர்ஸ் தான் டாப் மோஸ்ட் வந்திருக்கு. அப்ப இந்தியாவோட மெயின் எய்ம் என்ன இருக்கணும்? குவான்டிட்டி விஷயம் கிடையாது, குவாலிட்டி முக்கியம். ஒரு 1000 பேப்பர் பப்ளிஷ் பண்ணாலும் அந்த 1000 டாப் மோஸ்ட்டுக்கு வரணும். லாஜிக் புரியல? நம்பர்ல நம்ம 3வது ரேங்க்ல இருக்கலாம், நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்றோம். பட் அதில் குளோபல் லெவலில் ஃபேக்காக வர பப்ளிகேஷன்ஸ் ஜேர்னல்ஸில் 60% வருது, இந்தியாவிலேருந்து வருது. ஸோ ஃபேக் ஜேர்னல், ஃபேக் பப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா அந்த நம்பர் எப்படி இருக்கும் பார்க்க இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ குவாலிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், குவாலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.